கனமழை எல்லாம் முடிஞ்சிருச்சாங்க அப்படின்னா, அதுதாங்க இல்ல. வரப்போகிற ஜூலை 22 வரைக்கும் பல்வேறு மாவட்டத்தில கனமழையும், சில மாவட்டத்தில மிக கனமழையும் புரட்டி போடும். மழை இன்னும் முடிவுக்கு வரல. இன்னும் ஒரு 3 முதல் 4 நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்தில மிக கனமழை இருக்கு, கனமழை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணா தான் தினந்தோறும் வானிலை அறிவிப்புகள் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாரி எந்த தேதிகள் வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில மிக கனமழை, எங்கெல்லாம் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும், எங்கெல்லாம் மழையே வராது அப்படிங்கிற தகவலையும் முழுமையான வானிலை அறிக்கை நம்ம சேனல்ல கொடுத்திருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு நாளும் காலை நேரங்கள்ல நம்ம வானிலை அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முழுமையான வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கணும்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல தினந்தோறும் காலை நேரங்கள்ல வானிலை அறிவிப்புகள் வெளியாகும். அதுல முழுமையான வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. அதே மாரி மாலை நேரங்களிலும் வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருது நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தொடர்ந்து கனமழை பொறுத்தவரைக்கும் 4 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பதிவாகக்கூடும்.